அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ரொம்ப சுலபமா ஆனா செம்ம டேஸ்டியான இறால் தொக்கு ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு முதல்ல கடாயில ஒரு 2ல இருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா கை ஃபுல்லா பூண்டு பற்களை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவும் கீறி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டு வரணும். அதுக்கப்புறமா இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து மீடியம் சைஸ்ல இருக்கிற வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்பதான் டேஸ்ட் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. அடுத்ததா இப்போ இதுல ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது நல்லா வதங்கி சாஃப்டா வரணும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டா வதங்கி வரணும். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு விழுதுல இருக்க பச்சை வாசனையும் போகணும். மொத்தமா எல்லாமே நல்லா சாஃப்டா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/2 கிலோ அளவு பிரானை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் இல்லாம வடிச்சு சேர்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். காரம் இதுவே சரியா இருக்கும். உங்களுக்கு காரமா வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு உப்பு வேணும்னா இன்னும் கூட நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்படியே மூடி போட்டு மூடிடணும். தண்ணி கண்டிப்பா ஊற்றக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சுட்டு எடுத்தோம்னா இப்ப அதுலயே தண்ணி விட்டுருக்கோம். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே குக் பண்ணோம்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ட்ரையா இந்த அளவுக்கு வந்துடும். அவ்வளவுதான், சூப்பர் டேஸ்டியான ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இன்னும் கூட ட்ரையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விட்டு எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டீங்கன்னா இன்னும் நல்லா வந்துடும். இதுவே போதுமான அளவு தான். ஏன்னா ரைஸ்லயும் போட்டு சாப்பிட்றதுக்கும் சரியா இருக்கும், சைட் டிஷ்க்கும் நல்லா இருக்கும். இப்ப கடைசியா கொத்தமல்லி இலைகளும் தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இது சாதத்துல போட்டு பெனஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.